சோமராஜ் சார் தெலுங்குல. ஆமா, டிவி ராஜு அவங்க அப்பா ஆமா. பெரிய மேஜர் ஆக்டர். ஆமாம், ராஜ்கோட்டி அதில் வந்து சோமராஜ் சார் அவர் என்ன தெலுங்குல அதே சமயத்தில் எனக்கு தெலுங்குல ஒரு சாங் கொடுத்தாரு. ஆ, அப்போ தெலுங்கு இண்டஸ்ட்ரி அப்பவும் வந்து இங்கே தான் இருந்தது கிட்டத்தட்ட. ஆமாம். இப்போ தான் ஹைதராபாத் போயாச்சு மொத்தமாக. ஸோ அந்த சாங் பஞ்சரம் அப்படின்னு ஒரு தெலுங்கு படத்தில் முதல் ரெக்கார்டிங் நடந்தது. வாவ். ம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 20-25 பாடல்கள் பாடினேன். எனக்கு ஒரு பெரிய பிரேக் அமையல. இந்த சாங் நல்லா வந்ததே தவிர தொடர்ச்சி எனக்கு இது மூலமாக சிங்கப்பூர் மலேசியா ஷோலாம் பண்ணிட்டு வந்தேனே தவிர ஒரு பெரிய ஒரு பிரேக்குன்றது ஒன்று அமையல. அந்த சமயம் எனக்கு காலேஜ் எஜுகேஷனும் இருந்தது. அப்படியே நான் படிச்சுட்டே இருந்தேன். ஸோ சைமல்டேனியஸாக வர பாட்டு வேணான்னு சொல்லாமல் அப்படி பாடிட்டு இருந்தேன். பெரிய பிரேக்குன்றது வந்து ராஜா சார் மூலமாக பாரதியில் வந்தது தான். ராஜா சார் அந்த பாட்டு அந்த படம் வந்து நிறைய இடத்துல பேசப்பட்டது. ஆமாம், அதாவது உலகம் பெரிய மிகப்பெரிய ஒரு எனக்கு தமிழ்நாடு ஸ்டேட் அவார்டும் வந்தது ஃபார் தி இயர் 2000. இப்போ அந்த பாரதியார் பாட்டு நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே, நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே, நீங்கள் எல்லாம் சொற்பனம் தானோ பல தோற்ற மயக்கங்களோ, சொற்பனம் தானோ பல தோற்ற மயக்கங்களோ, கற்பதுவே கேட்பதுவே கருதுவதே, நீங்கள் எல்லாம் அற்பமாயிகளோ உம்முள் ஆழ்ந்த பொருள் இல்லையோ, அற்பமாயிகளோ உம்முள் ஆழ்ந்த பொருள் இல்லையோ. இந்த வாய்ப்பு எப்படி கிடைத்தது ராஜா சாரிடம்? ராஜா சார்கிட்ட வந்து நான் போய் அவரை பார்க்குறதே எனக்கு ஒரு பெரிய ஒரு இதுவாக இருந்தது. தூரத்தில் இருந்தாவது பார்த்துட்டு இருப்பேன் நான். ஒரு தடவை அவர் இந்த மாதிரி நான் வந்து சந்திக்கக்கூடிய ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டேன். பிஸியாக இருந்தார். பட் மத்தியானம் ஒரு லன்ச் டைமில் எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரு. ஸோ லன்ச் டைமில் பிரசாத் ஸ்டுடியோவில் அவருடைய கம்போசிங் ரூம் அது நேராக வுட்டாக இருக்கும் ஃபுல்லாக. எங்கே டோர் இருக்குன்னே தெரியாது தெரியுமா. அந்த கம்போசிங் ரூமில் வந்து என்னை கூப்பிட்டுட்டு பாடு அப்படின்னாரு. நான் வந்து அந்த சான்ஸ்கிரிட் சாங் நான் முதல்ல டெமோவில் பாடினேன் இல்லையா, அதை நான் பாடி காமிச்சேன். அப்படி கேட்டார். எனக்கு அவர் முன்னாடி பார்த்து பயம் அண்ட் இது, ஏன்னா ரொம்ப அவரோட மியூசிக் கேட்டே வளர்ந்ததுனால ரொம்ப பயம். ஸோ நான் எப்படி பாடினேன்றது எனக்கு தெரியாது. அப்புறம் எந்த ஒரு காலும் வரல எனக்கு சுத்தமாக. வந்து ஒருவேளை அவர் முன்னாடி பயங்கரமாக சொதப்பி தள்ளிட்டேன் போல் இருக்கு சரியாக பாடாமல். அதனால் அவர் கூப்பிடவே இல்லை அப்படின்னு நான் நினச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு பாடலுக்கு வந்து கூப்பிட்டாரு. 6 மாதம் கழித்து எனக்கு ஞாபகம் வச்சுருந்து என்னை கூப்பிட்டாரு. அதுதான் அந்த நிற்பதுவே நடப்பதுவேங்கிற பாட்டு. இல்லை, அதாவது அந்த வாய்ஸுடைய ட்ரெண்டு கல்ச்சர் அதை கிரகிச்சு அதை வச்சுக்கிட்டாரு மைண்டில். அந்த ஸ்டாக் ரூமில் இருக்கும். ஸ்டாக் ரூம்லேருந்து இது போன்ற பாடல், இந்த ஃப்ளேவர் இருக்கிற குரல் எது ஒரு ஃப்ரெஷ் வாய்ஸ் கொடுக்கலான்ட்டு அந்த நேரத்தில் அவருக்கு தோணி தான் அப்படி ஒரு பெரிய பிரேக் வந்தது எனக்கு. இந்த சரணமும் மிக அருமையாக இருக்கும் இந்த பாட்டில். அந்த சரணம் பாடுங்களேன். வானகமே இளவையிலே மரச்செறிவே, வானகமே இளவையிலே மரச்செறிவே, நீங்கள் எல்லாம் காணலின் நீரோ வெறும் காட்சி பிழைதானோ, வானகமே இளவையிலே மரச்செறிவே, நீங்கள் எல்லாம் காணலின் நீரோ வெறும் காட்சி பிழைதானோ, போனதெல்லாம் கனவினை போல் உதைந்தழிந்தே போனதனால் நானும் போர் கனவோ இந்த ஞாலமும் பொய்தானோ, நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே, நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே, நீங்கள் எல்லாம் சொப்பனந்தானோ பல தோற்ற மயக்கங்களோ, சொப்பனந்தானோ பல தோற்ற மயக்கங்களோ. இந்த பாட்டுக்கு பிறகு இம்மிடியட்டாக கிடைச்ச இன்னொரு ஹிட்டு பேக் டு பேக் எனக்கு வந்து ஒரு ஸ்டெபிளைஸ் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க இண்டஸ்ட்ரியில். ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள் தான். ஹேட்ஸ் ஆஃப் அவருக்கு. அவருடைய முதல் சாங், அவரோட கெரியரில் முதல் சாங் நான் தான் பாடியிருக்கேன். எவ்வளோ பெரிய அழகிய தீ, அது ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம். ஹரிஷ் ராகவேந்திரா வந்து ஹாரிஸ் ஜெயராஜ் அவருடைய முதல் பாட்டுன்றது அது காலத்தில் பேசப்படும். இதெல்லாம் பெரிய லக்கு. முதல் பாட்டு
வாட்டுகிறாயே ஒரு ஹைக்கூ கவிதை விழிகளில் நீ பாட பாட ஒரு ஹைப்பர் டென்ஷன் அலைக்கிறதே நானும் பாட. அழகிய தீயே என்னை வாட்டுகிறாயே ஒரு ஹைக்கூ கவிதை விழிகளில் நீ பாட பாட ஒரு ஹைப்பர் டென்ஷன் அலைக்கிறதே நானும் பாட. அவைகள் உனக்கொரு அலர்ஜியடா அவளை பார்ப்பதும் உனக்குள்ளே எனர்ஜியடா என்னை ஏதோ செய்து விட்டாள். Come on baby, don't do this baby. நெஞ்சை பூ போல் கொய்து விட்டாய், நெஞ்சை பூ போல் கொய்து விட்டாய். எங்கே பார்த்தாலும் எந்த கச்சேரி எந்த காரில் எந்த யூத்துக்கிட்ட பார்த்தாலும் இந்த பாடல் அந்த அளவுக்கு பிரபலமாச்சு. நிச்சயமா. ஸோ அதை தொடர்ந்து எத்தனையோ பாடல்கள், அந்த வரிசையில் சில பாடல்கள் தொடர்ச்சியாக எல்லா இசையமைப்பாளர்களுக்கும் வந்து நான் பாட ஆரம்பித்தேன். அதாவது 2வது பாட்டிலிருந்து கூப்பிட்டுருப்பாங்க. ஆமாம், யுவன் சங்கர் ராஜா, கார்த்திக் ராஜா அண்ட் நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் நான் பாட ஆரம்பித்தேன் தொடர்ச்சியாக. வா. ஸோ அதில் மணி சர்மா சார் அவருக்கும் பாடின பாட்டு பூரா எனக்கு பெரிய பேர் வந்தது. ஹிட் சாங்ஸ் எல்லாம் ஹிட் சாங்ஸ் தெலுங்குலேயும் சரி. ஆமாம். ஸோ அதனால் அந்த மாதிரி தொடர்ச்சியாக அந்த இட் ஓப்பன் த டோர்னு சொல்லலாம் அந்த சாங். அதுக்கப்புறம் நிறைய பாடிட்டு இருந்தேன் நான். அந்த பார்க்கும் என்ன ஒரு பியூட்டிஃபுல் சாங். மணி சாரோட ஒரு சாங், ரொம்ப நல்ல அமைதியான கம்போசிஷன், அவ்வளவு அழகாக இருக்கும் பாடுவதற்கு சிங்கர்ஸ்க்கு. ஹாரிஸ் சாருக்கு வந்து முதற்கனவே எங்கே எங்கே நீ எங்கே என்று காடு மேடு தேடி ஓடி இருவிழி தொலைத்து விட்டேன். இங்கே இங்கே நீ வருவாய் என்று சின்ன கண்கள் சிந்துகின்ற துளிகளில் உயிர் வளர்த்தேன். தொலைந்த என் கண்களை பார்த்ததும் கொடுத்து விட்டாய், கண்களை கொடுத்து இதயத்தை எடுத்து விட்டாய். இதயத்தை பறிப்பதற்கா என் ஜீவன் எடுக்கிறாய். முதற்கனவே மறுபடியும் வந்தாய், நீ மறுபடியும் வந்தாய். விழித்திருக்கையில் மறுபடி கனவுகள் வருமா வருமா, விழித்திருக்கையில் கனவினை துரத்துது நிஜமா நிஜமா. முதற்கனவு மூச்சுள்ள வரையில் வரும் அல்லவா, கனவுகள் தீர்ந்து போனால் வாழ்வில்லை அல்லவா. கனவல்லவே கண்மணி நானும் நிஜமல்லவா, சத்தியத்தில் முளைத்த காதல் சாகாது அல்லவா. எனக்கு என்ன டவுட்டுன்னா, அழகிய தீ அதிலிருந்தே இந்த பெண்கள் விஷயத்துக்கு வந்துடுறேன். மைக்கில் சொல்லுங்கள். இந்த பெண்கள் எந்த வகையில் எப்படி உங்களை சந்திச்சாங்க, எப்படி உங்களுடைய ஃபீலிங்ஸு, எப்படி பேசுனீங்க, எத்தனை பேர்கிட்ட பேசுனீங்க, அவங்க ரெஸ்பான்ஸ் என்ன? அப்படி நான் தனித்தனியாக பேசுகிறதே இல்லை, பாட்டுங்க மூலமாகவே பேசுகிறது ஒரேடியாக. வந்த உடனே பல்லவி பாடிடுறது. ஸோ இசைங்கிற மொழி இருக்குல்ல நமக்கு, ஆமாம், அதுவே போதுமானது. ஹலோ ஹரிஷ் நல்லா இருக்கீங்களா அப்படின்ன உடனே நீங்கள் என்ன பாட்டு பாடுவீங்க அவங்களுக்காக? இல்லை, இது வந்து நான் தனியாக சொல்கிறேன், அப்புறமா நம்ம பேச வேண்டியது மக்களுக்கு தெரியட்டுமே. மக்களுக்கு என்ன ரொம்ப என்ன பாட்டு பாடுவார் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் டெஃபினட்டாக ஒவ்வொரு இசை ரசிகர்களும் ஏதாவது ஒரு லைன் நீங்கள் பாடணும் அப்படின்னு ஆசையோடு தான் பேசுவாங்க. அதாவது ஒரு சில பாடல்கள் நமக்கு வந்து ஸ்டேஜில் நம்ம ரெகுலராக பாடாத பாடல்களாக இருக்கும், அதுதான். பட் ஒரு சில சமயம் அந்த பாட்டை தான் குறிப்பாக கேட்பாங்க சில ரசிகர்கள். எங்கேயாவது பார்க்கும்போது ஒரு வரி பாடி காட்டுங்க அந்த மாதிரி. ஏன்னா அது வந்து படம் பிரபலமாகாமல் இருக்கலாம், அந்த பாட்டு மட்டும் மனசில் அப்படியே நிற்கும். இன்ஃபேக்ட் 12ங்கிற படத்தில் வந்து மகாலட்சுமி ஐயரும் நானும் ஒரு சாங் பாடியிருப்போம். ரைட். பூவே வாய் பேசும்போது, அதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மேல் போர்ஷன் 4 லைன் தான். ஆ, அந்த பாட்டு அந்த வரி பாடுங்களேன் அப்படிம்பாங்க சில பேர்.
என் மௌனம் என்னும் பூட்டை உடைக்கிறாய் என்ன நான் சொல்வேன். அடிநூறு காவியம் சொல்லி தோற்றது என்று நீ தந்தது அப்படின்னு வரும். வாவ். அந்த சாங் கேட்பாங்க குறிப்பாக, அதாவது அந்த அந்த ஒரு பிட்டு பாடி காட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ரெகுலராக ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணாத சாங்ஸ் கூட ரசிகர்கள் மனசில் வந்து சிலது அப்படியே நிலச்சி இருக்கும். அப்படியே எனக்கு ஒரு அனுபவம் என்னென்னா, ரஹ்மான் சார்து எல்லாம் நிறைய பாட்டு நம்ம கச்சேரியில் பாடுவோம். குறிப்பாக அந்த சாங்கு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அது என்ன பாட்டுன்னா, செவ்வானம் சின்ன பெண் சூடும் குங்குமமாகாது, விண்மீன்கள் கன்னிப்பெண் சூடும் மல்லிகையாகாது, கண்ணால உன்னை வரை வைத்து உன்னம் கவி பாடாது, அன்னாரத்தோடும் இடம் கேட்டு உன் அண்ண கேளி சாயாது. இது யூத் நடுவில் அவ்வளோ பிரபலமாக இருக்குன்றது எனக்கு தெரியாது. அருமையான சாங் அது. அதுவும் அண்ணன் எஸ்பிபி அவர்களோட டாக்டர் பாடிருக்காங்க, பல்லவி. இந்த நானும் பல்லவியும் பாடின பாட்டு நிறைய அது ரொம்ப இன்ஃபேக்ட் அந்த மாதிரி காதல் கோட்டைக்கு முன்னாடி அஜித் சார் ஆக்ட் பண்ண படம் அது. அப்போ அவருடைய அப்கமிங் ஸ்டேஜில் வந்து ஒரு பெரிய ஒரு ஹிட் இந்த சாங்.